ஸ்தோத்திரம். பலவீனா நேரங்களில் தந்துடுவே. இந்த பாடத்தை கடைசி கப்பினால கூட எங்களை கொண்டு வந்திருக்கார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. அல்லேலூயா. ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. Thank you Jesus. ஸ்தோத்திர. அல்லேலூயா. ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. வா கர்த்தரை துதிக்கும் நேரம் இதுவே. நீதா உன் இதயத்தை வா நீ இருக்கும் நிலையில் வா நீ இருக்கும் நிலை கர்த்தர் மோன்று உம்மை ஒருநாள் அறிக்கையிடும் முழங்காலில் முழங்கிடும். உம்மை தேடும் யாருக்கும் காத்திருக்கும் நல்ல பொக்கிஷம் நீரே. அறிக்கையிடும் முழங்காலில் முழங்கிடும். உம்மை தேடும் யாருக்கும் காத்திருக்கும் நல்ல பொக்கிஷம் நீரே. வா கர்த்தரை துதிக்கும் நேரம் இதுவே. நீதா உன் இதயத்தை போடுவே. வா நீ இருக்கும் நிலையில் ஆராதிக்க. வா நீ இருக்கும் நிலையில் கர்த்தர் மோன்று. உம்மை ஒருநாள் அறிக்கையிடும் முழங்காலில் முழங்கிடும். உம்மை தேடும் யாவருக்கும் காத்திருக்கும் நல்ல பொக்கிஷம் நீரே. உம்மை ஒருநாள் அறிக்கையிடும் முழங்காலில் முழங்கிடும். உம்மை தேடும் யாவருக்கும் காத்திருக்கும் நல்ல பொக்கிஷம் நீரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆண்டவரை நியமித்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்ததற்காக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. மேலதிகமானதாக ஆராதனை கருத்தை ஒப்புக் கொடுத்து ஓ ஹல்லேலூயா அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ வர சொல்லியிருக்கிறார். ஓ இது கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை பாடுகிற நேரம், கர்த்தரை ஆலயத்திலே அவரை தியானிக்கிற சிந்திக்கிற நேரம், அவருடைய நாமத்தில் எல்லாம் முழங்க பண்ணின்னு ஓ கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ எல்லாரையும் கூட நம்ம ஜெபிக்கும். அன்பர் திரும்ப நிறந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசு நாமத்திலே எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆண்டவரே கர்த்தர் ஆராதனை திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கடந்த 6 மாதம் எங்களோடு இருந்து ஆண்டவரை முடிக்க கிருபை தட்டி இந்த வருஷத்தின் பாதியை முடிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாக எங்களுக்கு ஆலயத்தை கொண்டு வந்து அங்கே சிந்திக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு சீக்கிரம் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. அந்த உச்சக்கலத்தில் உள்ள பாதவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரை எங்களை கல்வி சுத்திகரிக்கட்டும், பசுத்தமாக்கட்டும். வருகிறவரை ஆண்டவரை பசுத்தப்படுத்துங்க. உங்க
ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். நடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். அதை பரிசுத்தப்படுத்துவீராக. 2 பேர் 3 பேர் நாமத்தால் எங்க கூடுகிறோம் நடுவில் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க மத்தியில் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதே உடைய மகிமை தேவ பிரசன்னம் எங்க மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்க மத்தியில் இதை உள்ளாமையாக என்னுடைய மனக்கண்களால் நம்ம தரிசிக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்க கூட ஒரு விடுதலை உண்டப்பா. எங்க ஆத்மாவில ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை, வியாதியிலே ஒரு விடுதலைப்பா. எல்லா பயத்திலிருந்து விடுதலையானவரே கர்த்தாவே இயேசுவே குமாரனுடைய விடுதலையாகினார். மெய்யாகவே இல்லாமல் சொல்லப்பா. நாளிலே கர்த்தாவே விடுதலையாகிறாங்க. பழைய தலைவனங்கள் புதிய மாற்றங்கள் பிரவேசிக்க கூடாது. பழைய சாதங்கள் புதிய மாற்றங்கள் பிரவேசிக்க கூடாது. பழைய ஆண்டவரை எல்லா விதமான பிசாசு போராட்டங்கள் வருகிற மாதங்கள் பிரவேசிக்க கூடாது. கர்த்தர் ஆண்டவரை போரே ஆண்டவரே ஓ புதிய மாற்றி வாசம் செய்கிறவரே துதிக்கும் போதே ஸ்தோத்திரிக்கும் போதே பாடும் போதே எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்தது போல நீங்க மேலுக்கு எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலாக. இயேசுவின் நாமத்தில் 2 பேர் 3 பேர் உரணப்பட்டு எல்லையிலே கட்டுகள் அவிழ்க்கணும். அவைகள் கட்டு அழுக்கப்பட சொல்லிடுறோம். எல்லா மரண கட்டுகள் அழுக்கப்படுவதாக. வியாதி கட்டுகள் அழுக்கப்படுவதாக. எல்லா இயேசுவின் நாமத்தால் விடுதலையாக்கப்படும். கர்த்தரை பாடமுடியாதோட பேசணும். அதுவரை கர்த்தாவே இயேசுவே வார்த்தை விளையாடோட பேசணும். நான் இருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் ஆமென் பதில் கொடுங்க. அதுவரை கர்த்தாவே இயேசுவே அதுவரை கர்த்தாவே முடிஞ்ச நடக்கிற அறிவியை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆராதனை முழுது ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல பசுத்தவான்கள் கூடி ஆராதிக்க எல்லா ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இப்போதும் எங்கள் ஆராதனை விரோதமாக அதுவரை பசுத்தவான்கள் ஆராதனை விரோதமாக எழுப்புகிற அதுவரை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்ன நீதி ஊழியக்கான சுகத்தோட சொல்லிடுற இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை போராட எரிச்சல் பிசாசின் பிரிகள் எல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தை கட்டி சுற்றிருக்கிறோம். காத்துக்கொள்ள எழுந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல வீட்டா கர்மம் பாடலிருக்கிறோம். ஆண்டவர் நம் இயேசுவை 1000 நாள் ஆர்த்தருக்கு ஆண்டவர் இயேசுவை 1000 நாவுகளால் ஆண்டவர் இயேசுவை 1000 நாவுகளால் ஆர்ப்பரித்து போற்றிடலாம் ஆயத்தமல்லோ. ஆயின் சந்தோஷமே மக்களிக்காரே, ஆயின் சந்தோஷமே மக்களிக்காரே. ஆதியும் நீரே என் அன்பும் நீரே, ஆதியும் நீரே என் அன்பும் நீரே. மாறினா இயேசுவே எந்தன் நேசரே, மாறினா இயேசுவே எந்தன் நேசரே. என் பிரியாயின் துன்பங்கள் எங்கு கொண்டோடிந்ததோ, எண்ணினாயின் துன்பங்கள் எங்கு கொண்டோடிந்ததோ. எங்குடன் நன்றியால் நிறைந்து பொங்கவே ஏகமாயெல்லோரும் கூடி ஸ்தோத்தரிப்போமே, ஏகமாயெல்லோரும் கூடி ஸ்தோத்தரிப்போமே. ஆதியும் நீரே என் அன்பும் நீரே, ஆதியும் நீரே என் அன்பும் நீரே. மாறினா இயேசுவே எந்தன் நேசரே, மாறினா இயேசுவே எந்தன் நேசரே. உன்னதமாதேவனின் உயர்ந்த சட்டைகளிற்கு, உன்னதமாதேவனின் உயர்ந்த சட்டைகளுக்கு அஞ்சிடாமல் தாங்கி வாழ்வோம். தீங்கு நாட்கள் தீவிரம் ஏமோ பெருங்கி
முடிகிறதுன்னா நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த வருஷத்தை தொடங்கி இந்த 6ஆம் நாளுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். சொல்லி இந்த 6ஆம் மாதம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். God is good all the time. All the time. சொல்லலாம், God is good all the time. God is good all the day. God is good all the week. God is good all the month. Hallelujah. எப்படி பாருங்க, எல்லா நேரத்திலும் நல்லவர், எல்லா நாளிலும் நல்லவர், எல்லா வாரத்திலும் நல்லவராக இருந்தாரு. ஏன் எல்லா மாதத்திலும் நல்லவராக இருந்தாரு. பாடுமா பாடுவோம். God is good. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. To the darkest night, His light will shine. God is good. God is good all the time. அவங்க நாட்களில் பகல்ல மாத்திரம் அல்ல, பகலிலும் நல்லவராக இருந்தாரு, இரவில் நல்லவராக. இரவு நேரத்திலும் நாம் தூங்கும் போதும் நாம் பயப்படாம நாம் எதுவும் தொடாதபடி அவர் காத்தார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதில்லை. உற்சாகமாக கைதறி போனோமா படம் காட்டு. God is good all the time. Put a song of praise in this heart of mine. God is good all the time. To the darkest night, His light will shine. God is good. God is good all the time.
அந்தகார நேரத்தில் கூட இந்த வாழ்க்கையில பேர் ஒளிச்சியமாக வீசினார், பேர் ஒளியை வீசினார். அல்லேலூயா. சம்டைம் நான் கூட யோசிப்பேன், இந்த வாரத்தில் கூட 2 முறை இரவு 2 மணி போல கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இடைப்படும், ஆண்டவரே நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா, நீங்க இவ்வளோ ஆக்டிவா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆச்சரியமா இருந்தது. ஒரு தாசன் ஃப்ரைடே பாஸ்டிங்ல அவர் கேட்டேன். அவர் ஆண்டவர் இரவு நேரத்தில் கூட நம்மளோட இடைப்படுவார். கர்த்தர் எப்பவுமே இரவும் பகலும் நம்மோடு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் நம்ம போகிற வழியை காட்டி நல்ல போதனை செய்கிறார். மாதம் பார்த்தீங்கன்னா அந்த வழி நடத்துகிற தேவன் நம்மோட வழி நடத்துகிறார். எத்தனை பேர் கர்த்தர் வழி நடத்துகிறார்? வழி நடத்துகிறார். ஜனவரி தொடங்கி இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிறார். இதை பாடுவோம். அதில் முதல் சர்வத்தை கடைசியாக பாடுவோம். அதை தொடர்ந்து பாடுவோம். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன்
மூடி கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி 4 மாதமும் கர்த்தர் விடாம நடத்தினார். ஓ ஹalleluya. ஆண்டவர் நடந்தது குறைவில்லாம நடத்தினார். ஓ நிறைய தந்து நடத்தினார், பலன் தந்து நடத்தினார், சுகம் தந்து நடத்தினார். ஓ நன்றி சொல்லி அவர் உயர்த்தவர் வாழ்க்கையில மதில் போன இந்த காரியங்கள்லாம் தாண்டி வர உதவி செய்தார். ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டவர் கிருபையாக இந்த 6 மாதமும் ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக தன்னை சோதனம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அந்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீ தந்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். கட்டாக அப்பத்தை தண்ணி ஆசீர்வதித்து வியாதிகளை குணப்படுத்தினீர், நிலைமையை நீக்கினீர், வார்த்தை தண்ணி அபிஷேகம் தண்ணி ஊழியர் தண்ணி அதோட எல்லா தேவைகளையும் சந்தித்து கிருபையாய் கூட இருந்தீரப்பா. அதனுடைய நாங்கள் உண்மை உள்ளவராக இல்லாத போதும் அழைப்பது உண்மை உள்ளவராக இருந்தீரே. ஆண்டவரே மனித கையில ஒப்பு கொடுக்கல, ஆண்டவரே கர்த்தாவை விசுவாச கையில ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவை நீரே அப்பா எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. எங்களை கூட இருந்து வைத்திருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமாகவே 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 ஸ்தோத்திரமாப்பா. வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த தண்ணீர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சந்தித்த கண்ணீர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. நாங்கள் வாழ்க்கையில கண்ட அந்த சோதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு ஆபத்துகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எல்லாத்தையும் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்துரு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சத்துரு முன்பாக எங்களை வந்து ஆயத்தப்படுத்தீங்களே, தலையிலிருந்து அபிஷேகம் பண்ணிட்டீங்களே, என்னை பார்த்து நிறைவேற பண்ணிட்டீங்களே. ஓ ரஹமா சபாலா சியாரா சிவாலா ரீனாமா சபாலா ரஹமா ரீகாலாமா சத்தி எப்போலாம் வெள்ளம் போல ஓ வந்தானோ அப்பெல்லாம் ஆவியான ஜெயக்குடி ஏற்றீரே. ஓ மக்கள் சோத்திரமானவர்கள் இந்த மாதம் 6 மாதம் நாங்கள் வெட்கப்பட்டு போக விடவே இல்லைப்பா. ஓ ஹalleluya. எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருகதான் செய்கிறப்பா, எங்களை அடுத்த படிக்கு போக செய்கிறப்பா, அடுத்த நிலைக்கு எங்களை கொண்டு செல்கிறார்கள். ஓ அதுக்காக நன்றி அப்பா, அதுக்காக நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி கட்டி பயன்படுத்தணும். ஒரு அம்மா கபாலா அக்காலா பீக்கா காலாமா ரீகோ நாமா காலாமா. இந்த அபிஷேகங்களை எல்லா குடும்பத்தையும் முடிந்ததுப்பா, எல்லா குடும்பத்தையும் முடிந்தது. எப்பெல்லாம் நான் வாயை விரிவாக கிடைக்கணும் அப்பெல்லாம் எங்களை நடப்பினப்பா. கிருபையால் நடப்பினேன், வல்லமையினால் நடப்பினேன், சுகத்தினால் நடப்பினேன், ஓ பலத்தினால் நடப்பினேன். ஓ ரஹா காலா கபாலா ரீனாமா ரீகாலா சாக்கா காலா ரோரோ ரிகோ தோனி அக்கா காலா ரிடோ லோரி அக்காலா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீங்க எல்லாம் அந்த ஒரே கர்த்தாவே நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம்மை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தார், மகிழ்வி தந்தீரே. 2 பேர் காலில் மாறிச்சாங்க பக்கத்தில் பசிரிங்க ஹalleluya. ஓ பிரைஸ் தி ஹalleluya. சந்தோஷம் பசிரிங்க ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியா வச்சுக்கோப்பா. ஆண்டவர் சொன்னது போல இப்போது நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், ஆனால் துக்கம் சந்தோஷமா உங்களுடைய ஆராதனைக்கு ஆண்டவரே இந்த காயை துக்கப்படுத்துறப்பா, இந்த சூழ்நிலை துக்கப்படுத்துறப்பா, மனிதர்களை துக்கப்படுத்துறாங்க, ஏன் வீட்டார் துக்கப்படுத்துறாங்க. ஒரு வேளை வந்திருக்கலாம் அதான் சொல்லி ஆலயத்திற்கு நீங்கள் போகும்போது துக்கம் சந்தோஷமாயிருக்கலாம். ஹalleluya. அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஓ ஹalleluya. நன்றிப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தும் சோதனை ஜெயித்து மனிதை தாங்கினோ உம்மை உயர்த்தி
கடந்து சோதனை ஜெயித்தேன் மாதிரை தாண்டினேன் உங்களைத்தான். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். துதித்து பேசுவோம். ஐயா உம்மை துதித்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை துதித்திடுவேன். தட்டிடுவோம், கைகளை தட்டிடுவோம், துதித்திடுவோம், வார்த்தரிப்போம். ஓ கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். நல்லவராக இருந்து இந்த 6 மாதம் வழிநடத்தினார். ஓ நிச்சயமாக உண்டு ஒரு நம்பிக்கை வீட்பாதார் என்று சொன்னவர். ஓ அம்மாலா கமாலா சீனாமா ரேகா ஹந்தரே ஹேமானா சிமாமா மாமா ரீலாலா சிமாலா ரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே இருந்துட்டே இருப்பவர் அல்ல, முடிவை கொண்டாடுகிறவர். ஹalleluya, முடிக்கிறவர். ஹalleluya, காரியத்தை நடப்பிக்கிறவர், காரியத்தை கைகூடி வளர்க்கிறவர், முற்றி முடிக்கிறவர், முற்றிலுமாய் விடுதலையாக்குகிறவர். ஓரா சபா பியானா ஹந்தரே ஓரி எல்லா கைகள் தட்டி 4 மாதம் கட்டை செய்தார். இதை ஆண்டவர் பேக்கேஜாக புதியமாக கொண்டு போவது இல்லை. இந்த நாளிலே முடிக்கிறார். கர்த்தர் எனக்காக அவர் செய்து முடிப்பார். என்னை வைத்த கர்த்தர் என்னால் பெண்ணுகிற எல்லா இனியோடு ஓரா பாராமா ரிகோ போலோ ரிமாலா சமலா ரிமாலா விடுதலை சுகமந்தா சுனோ ஓ ரிமா சமலா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அன்றைய அவர் நம்ம நடந்தபோது நமக்கே எனக்கே இந்த பாதை கேட்கும், குழம்பி தரணும். எனக்காக இந்த பாதை சிலருக்கு சொல்லுவோம் பாருங்க, பாதை எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஓ ஹல்லேலூயா, நாம் என்ன சொல்ல வேண்டும்? அந்த நேரத்தில் கற்று நம்ம நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. கொண்டாடி பாடுவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே.
காண்கின்றே இயேசுவே கண்ணீரால் படுக்கையில் நெருக்கத்திலே கூட இருந்தீங்க, தேவையிலே கூட இருந்தீங்க, கண்ணீரிலே கூட இருந்தீங்க, உடைக்கப்பட்டது கூட இருந்தீங்க. ஓ ஹalleluya, நன்றி நன்றி நன்றி. அதுதான் உணர்ந்து கர்த்தருக்கு எப்போதும் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம கிட்ட என்ன ஆனது பார்க்கிறார்.
ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட். அதை எப்படி காட்டணும்? சிலர் தெரியவே இல்லை. எப்படி ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தை காட்டணும்? அது தெரியவே இல்லை. ரொம்ப ஒருத்தர் அதிகமாக நேசித்தாருன்னா, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், ஒரு கல்யாணம், ஒரு நல்ல கல்யாணம், முன்னாடி இருப்பாங்க. உண்மைதானே? ஏன் முன்னாடி இருக்காங்க? ஏன் நேரத்துக்கு முன்னாடி போறாங்க? ஏன் அப்படின்னா அவங்க they want to show, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சொல்லி அவங்களுடைய நேசத்தை செயலில் காட்டணும். இன்னைக்கு கத்தோலிக்க பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வே கிடையாது. ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வருவோமே, அவர் கொடுத்த அந்த 2 மணி நேரத்துக்கு வந்து அவரை பாடமே, துதிப்போமே, அதுக்காக ஒரு டைம் நம்ம எடுக்கணும்னா ஒரே வராது. நம்ம தான் எடுக்கணும். நம்ம தான் அது இப்போ அவர் தானே அலட்சியம் பண்ணலாம், அவர் தானே நம்ம லேட்டாக போய்க்கலாம், அவர் தானே நம்ம சொல்லிக்கலாம், அவர் தானே போவதுக்கலாம், இல்லை சாத்து போக்கலாம் சொல்லலாம். அதனால அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன் நடத்துறதுக்கு எதாவது லாபம் இருக்கா? அவங்களை அழைத்தவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? வந்தா அவர் பண்ணி வச்சு விருந்த சாப்பிட்டு போகிற நேரத்தோட வந்தா சந்தோஷப்பட போறாரு. ஆரம்பத்துலேருந்து அங்கே ஒரு என்ன நடக்குது ஒரு பாடலாம் போல ஆண்டவரை நேசிக்கிறோம். அதுக்காக ஒரு டைமை ஒதுக்கணும். ஒதுக்கலைன்னா ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அந்த டைமை ஒதுக்கணும். ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த டைமுக்குள்ளே போகிறோம். 6 மாதம் அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அந்த உணர்வை என்னைக்கு ஜனங்களுக்குள்ள வந்தோ அன்னைக்கு கத்த பெரிய எழுதுல கட்டிடுறாமே. அது வரைக்கும் சபையில் எழுதுவது வராது, சொந்த வாழ்க்கையில் எழுதுவது வரவே வராது. என்னதான் பாஸ்டர் முட்டி மோதி ஜெபித்து செய்திகளை வாங்கி கொடுத்தாலும் கத்தர் ஆசிரியர் மாட்டார். அது ஆனால் உண்மையாக அவரை தேடுவதற்கு அவர் சமயமாக இருக்கார். ஆமே. அவரை நேரத்தோடு அவரை கனம் பண்ணதோடு கனம் பண்ணுவார். வியாபாரம் எப்பவுமே அப்படிதான், கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவரை கனம் பண்ணா கனம் பண்ணுவார், அவரை கூப்பிட்டா வருவார். நம்ம சீஷர்கள் பொழுது போயிட்டு என்று சொல்லி என்னுடைய பிரயாணத்தை அப்படியே நிறுத்தி தப்பித்து போனாங்க. ஆனால் இயேசு அவங்களோட ஒட்டிக்கல, அவங்க அப்படியே அவங்க விட்டு விலகி போறாரு. அவங்க கூப்பிடுறாங்க, வா இன்னும் வந்து தங்க. கூப்பிட்டதுனால தங்கினாரு. அவருடைய மனக்கங்களை திறந்தார். அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. அவர் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை வந்தது, அவர் விசுவாசம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. சாட்சியாய் மாறினார். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த லாக்கியத்தை கேட்டார். கூப்பிடுது ஆண்டவர் பண்ணுவோம். இதுவரை நடந்ததை நான் பார்த்தேன். நம்மளுக்கு வந்தாலே எப்பவுமே பார்வையோடு வரணும். அந்தவரே பாவியாக என் மேலே கிருபை, என் மேலே கிருபையாகும், குடும்பத்தின் மேலே கிருபையாகும் என்று சொல்லி வரணும். அப்படி வருவதற்கு அந்த பிரசவத்துக்குள்ள ஜெபத்துக்குள்ள வருவதற்கான ஆராதனைக்குள்ளே வரலன்னா எப்படி வந்து உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கணும்னா ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் ஒரு கிரி இருக்காது, ஒரு இன்னார உள்ளான மனுஷன் ஒரு சொல்றது ஒரு தொடுதல் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டு இதுவரை நடத்தினப்பா, அதற்காக நன்றி. நான் ஏமாத்திரம் அந்த பழக்கம் இதுவரை இதெல்லாம் நான் சொல்லணும். நான் வரல குறிப்பிட்ட வந்தோம்னா ஆண்டவரை அதே நான் எப்போ சொல்லியிருக்கேன், முகதாட்சியை பார்த்து பேச மாட்டேன். குறிப்பிட்ட மாத்திரம் கஷ்டம் தான் சொல்றத சொல்லிடுவேன். அதனால இது ஆண்டவர் சொல்ல வைத்ததால சொல்லுது எல்லாம் கஷ்ட திரும்ப செய்வாங்க. ஹல்லேலூயா. டைமுக்கு போகலன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணுறீங்க, டைம் போகலாம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறீங்க, டைம் போகலன்னா நீங்கள் வந்து உள்ளே விட மாட்டாங்க. டைம் வேணும். உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நான் வேலை செய்யும் போது அட்ரஸ் வச்சுருப்பாங்க. 3 லேட்னா அப்படியே சேலரி கட்டாங்க. லேட்டாக வந்தால் குட்டியாக எழுப்பணும் அட்ரஸில். குட்டி இப்போலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3 எல்லுன்னா ஆஃப் டே சேலரி கட்டு, 3 எல்லாம் திருப்பியும் 1 டே சேலரி கட்டு, 3 எல்லாம் திருப்பியும் 1.5 hour சேலரி கட்டு. ஸோ அந்த எள்ளு வாங்காத ஓடி வராங்க. பாஸ்ட்டு கூட நம்ம பாஸ்ட்டு ரொம்ப அன்பானது பாருங்க. ஐயா சொல்லுவார், அந்த 3 எள்ளு வாங்கக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சார். நீங்கள் 3 எள்ளு வாங்கக்கூடாது, அதனால 3 பாட்டு பாடுறதுக்குள்ளே வந்துருக்குது. கேட்டுருக்கீங்களா?
ஆரம்பத்தில் உட்கார்ந்து 3 பாட்டு பாடுறோம், அதுக்குள்ளே வந்துருங்க. அதுக்குள்ளே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய மனுஷன் ஜனங்க வந்துடுவாங்க. ஆட்சி முடிச்சுட்டு ஓடிடுவாங்க. அந்த திரும்ப செய்வாங்க பாடுவோம். இதுவரை என்னை நடந்தது நாமே மாற்றுகிறோம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கருதினீர், நான் பார்த்த உயர்வுகளெல்லாம் நீக்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கருதினீர், நான் பார்த்த உயர்வுகளெல்லாம் நீக்கும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். ஏனை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏனை உயர்த்தினே புரியவில்லை. ஏனை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏனை உயர்த்தினே புரியவில்லை. ஆழ்ந்து தீர்த்து
கரங்களை மூடி அதை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தேன். ஒரு காலம் சுமப்பது போல என்னை சுமந்து இவ்விடம் வரைக்கும் என்னை கொண்டு வந்தீங்க. ஓ அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, என்னை வழி நடத்தினீர், இதுவரை நீரே நடத்தினீரப்பா. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இனிமேலும் நீ நடத்தி விடப்பா. ஆண்டவரே யெகோவா தேவனே, எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீரப்பா. எந்த காலையில் விசுவாசிக்கின்ற கடந்து வந்த பாதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவரே சுமந்தார். ஹல்லேலூயா, ஒரு தந்தை போல சுமந்தார். அந்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, பாடி முடிப்போம். ஆண்டவரே இதுவரை நடத்துவீர், இனியும் நடத்துவீர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார்? இரவும் பகலும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ பாடி முடிக்கும் ஆராதனை இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிலே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிலே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிலே, யெகோவாயிலே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிலே, யெகோவாயிலே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்த்தேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்த்தேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்ததை நோக்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்ததை நோக்கிறேன். இனியும் நடத்துவீர். யெகோவாயிலே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிலே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிலே, யெகோவாயிலே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிலே, யெகோவாயிலே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். எல்லாம் கையில தட்டி, ஓ நடத்துவார், நடத்துவார், முழுதுமாய் நடத்துவார், முழுதுமாய் நடத்துவார். கர்த்தர் நடத்துகிறவர், அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு நடத்துகிறவர், மேக ஸ்தம்பம் கொண்டு நடத்தினவர். ஹல்லேலூயா, வார்த்தை கொண்டு நடத்துவார், அபிஷேகம் கொண்டு நடத்துவார், சுகம் தந்து பலம் தந்து நடத்துவார், ஜீவனை தந்து நடத்துவார். ஓ ஹல்லேலூயா. ராப்பகலாய் நான் நடத்துவார், முழுதுமாய் நான் நடத்துவார். இயேசு என்னை நேசத்தால் கல்வாரியிலே நான் சேர்ந்தேன். அவரை கையில வச்சு சொல்லுங்க. Jesus will lead me night and day. Jesus will lead me all the way. He is
lead me all the way. He's my rest of me. For a remember Calvary. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர் உங்கள் நடக்காமல் இருக்கிறார். எல்லாம் கையில தட்டி, ஓ இது நடத்தி ஆரம்பிக்கலே பயப்பட வேண்டியதில்லை. இது 6 மாதம் நடத்தினவர், பாதி வருஷத்தில் முடிக்க பண்ணினவர், பாதியிலே கைவிட மாட்டார், பாதியில் எடுத்து விட மாட்டார். முழுமையாய் அர்த்தத்தை காணப்படுவார். ஒரு அமலான கையில விசுவாசத்தோடு எல்லா துதி கன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.